ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் மீது பேரருள் புரிந்திருக்கிறான் என்பதின் அடையாளம்தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மை நோன்பாளிகளாக காமித்து இந்த புனிதமான இரவுகளில் நம்மை ஒன்று சேர்த்து இறைநேசருடைய வாசலுக்கு கொண்டு வந்து தௌபாவை வலுக்கட்டாயமாக நம்மை செய்ய வைத்து நல்லடியார்களுடைய முகங்களை பார்க்க தௌஃபீக் செய்தானே, இது அவன் நம் மீது செய்த பேருபகாரம். அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை நேசிக்கிறான் என்பதற்குடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், தன் பக்கம் தன்னை சார்ந்தவர்களை, தன் மீது முஹப்பத்துள்ளவர்களை, தன்னையே சதா அவர்களுடைய நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவர்களை அண்டி வாழச் செய்வான். இதுதான் அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம். ஒரு மனிதனை அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதற்கு அடையாளம், இது போன்ற நல்லடியார்களிடத்தில் சகவாசம் இல்லாமல் தூரமாக்கி விடுவான். அதுதான் ஃபிராக். முதல்ல நம்முடைய சகவாசம் யாரோட இருக்கு, நம்மளுடைய முஹப்பத் யார் பேர்ல இருக்குங்கிறத அல்லாஹ் பார்க்கறான். நாமளே பொதுவாகவே உலக ரீதியாக நம்ம மகளுக்கு நிக்காஹ் செய்யணும்னு நினைச்சா, ஒரு மகனை அல்லது நம்ம சகோதரிகளுக்கு நிக்காஹ் செய்யணும்னு நினைச்சா அந்த பையனுடைய நண்பர்களை நாம பார்ப்போம். இவன் யாரோடலாம் சகவாசம் வைக்கிறான், இவனுடைய பழக்க வழக்கங்கள் என்னவா இருக்கு, இவன் யாரை நேசிக்கிறான் பார்ப்பணும். அதை பார்த்துதான் முடிவு செய்யும். அவன் நல்லவனாக இருந்தாலும் கூட இவனுடைய சகவாசம் கெட்டதாக இருந்தால் ஒரு காலமும் கொடுக்க மாட்டோம். ஏன்? இவனுடைய சகவாசம் அப்படி இருக்கிறதுனால இவன் நண்பர்கள் மாதிரி தான் இவன் இருப்பான். அப்படிதான் நம்ம முடிவு செய்யும். இதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலா உன்னுடைய நண்பனை பார்த்துதான் அல்லாஹ் தஆலா முடிவு செய்யறான். நீ யாரை நட்பு வைக்கிற, யாரிடத்துல நட்பு வைக்கிற, யாரை நேசிக்கிற. ஃபித்னாஸ் பசாத் பண்றவனை நேசிக்கிறியா, சதா அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருந்து அல்லாஹின் பக்கம் மக்களை திருப்பக்கூடியவனை நேசிக்கிறியா? அது பார்க்கறான். நீ நேசிக்கிறத பொறுத்துதான் உன்னிடத்துல அந்தஸ்து, அல்லாஹ் இடத்துல அந்தஸ்து உனக்கு உயரும். அதனால நாம அல்லாஹ் தஆலா நாம கேட்டோ கேட்காமலோ, யாருடைய துவா தெரியல, யாருடைய அமல அல்லாஹ் கபூல் செஞ்சான்னு தெரியல, நம் போன்ற பாவிகளுக்கு இந்த மஜ்லிஸ்ல இடம் கொடுத்திருக்கிறான். அதனால இதை கொண்டு வெறுமனையே பரக்காத் அனுபவிக்கிறது நோக்கம் அல்ல, பரக்காத மட்டும் அடைஞ்சுக்கிறது. அதனால துனியவியுடைய நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகணும், அதனால என்னுடைய சிரமங்கள் என்னை விட்டு நீங்கணும், என்னுடைய காரியங்கள் எனக்கு கை கூடணும், இதெல்லாம் நோக்கம். உண்மையான அன்பு அல்லாஹ் இடத்துல ஏற்பட்டா அல்லாஹ் தஆலா இதெல்லாம் ஒன்றது புடுங்கிடுவான். நபி அவர்கள்ட்ட ஒரு சஹாபின்னு சொன்னார், யார சொல்லலாம், ஆனா வஹிப்புக்க, உங்களை நான் நேசிக்கிறேன் யார சொல்லலாம். ஒந்தூர் மா குல்து, என்ன சொன்ன கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா அப்படின்ட்டாங்க. மறுபடியும் சொன்னார், இல்லை யார சொல்ல ரொம்ப நேசிக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் யோசி, நீ என்ன சொல்றேன்னு. மூணாவது சொன்னார், யார சொல்ல உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் நான், இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா, ஏழ்மை உன்னை எப்படி தேடி வரும்னா, மலையிலேருந்து தண்ணீர் எப்படி தாழ்ந்த பாகத்தை நோக்கி வேகமாக வருமோ அப்படி உனக்கு ஏழ்மை வரும்பான்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபியே நேசிக்கிறான் ஒரு மனுஷன், அவனுக்கு செல்வ செழிப்புல வரணும். நபி அப்படி இல்ல, அவனுக்கு நன்மாராயம் சொல்லியிருக்கணும். அப்படியாப்பா, என்ன நீ நேசிக்கிறியா, இனிமே உனக்கு கஷ்டம்லாம் தீர்ந்துரும்பா, இனிமே உன் கடையில யோகம் வியாபாரம் நடக்கும்பா, உன்னுடைய தொழில்லாம் பெருசா வளர்ந்துருப்பா, உன்னுடைய விவசாயத்துல நிறைய ஒரு போகம் 2 போகம் இல்ல 3 போகம் வளையும்பா, இப்படியா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏழ்மை உன்னை தேடி வரும்னு சொன்னாங்க. அதாவது ஆரிஃபின்களுடைய பார்வையில நம்ம பார்க்கணும். எப்படி லைலாவும் மஜ்னூனுடைய கண்ணுல பார்க்கணுமோ அதே மாதிரி ஆரிஃபின்களுடைய பார்வையில பார்த்தா தீன் நமக்கு புரியும், அல்லாஹ்வுடைய முஹப்பத் புரியும். அதான் அல்லாஹ் தஆலா இந்த துனியாவை படைச்சு துனியாவுக்கு உத்தரவு போறான், உன்னை நான் கேவலமானதாக நான் படைச்சிருக்கிறேன், அதனால என்னுடைய நல்லடியார்கிட்ட நீ ஒட்டிடவே கூடாது, அவர்கள் ஆசைப்பட்டாலும் நீ போயிடக்கூடாது. ஏன்னா நீ ஆபத்து, என்னைக்குமே விஷம். நீ நாமளே சில நேரங்கள்ல
விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறோம்னு வைங்களேன், அந்த புண்ணு நம்முடைய பிரியமான நம்முடைய குழந்தையோ அல்லது பேர பிள்ளையோ அந்த விளக்க நோக்கி போனா விளக்க தூரமாக்குறோம், இல்லைன்னா புள்ளைய தூரமாக்குறோம். எங்க புள்ள ஆசைப்படுறது விட வேண்டியதுன்னு நீ, அந்த குழந்தைக்கு தெரியாது இது ஆபத்துன்னு, உனக்கு தெரியும் இது ஆபத்துன்னு, அதனால ஒரு காலம் விட மாட்டேன். அதே மாதிரி சில நேரத்துல கத்தி கையில தூக்கணும், நம்ம பிடிங்கிடுவோம் டக்குன்னு. ஏன்னா என் குழந்தைக்கு எதனால் எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, ஏன்னா என் குழந்தைக்கு தெரியாது இது ஆபத்தான விஷயங்கிறது. அதே மாதிரிதான் அல்லாஹு தாலா தான் யாரை நேசிக்கிறானோ அவர்களிடத்துல துனியாவை பிடுங்கிடுவான். வேணாம், உங்களுக்கு தேவைக்கு நான் தர்றேன், உன் கையில கொடுத்தா இது ஆபத்து. அது முஹப்பத்தின் அடிப்படையில அது அல்லாஹ், அதாவது ஆரம்ப கால மக்களுடைய தேவைக்காக அல்லாஹு தாலா கொடுப்பான், சில நேரத்துல பிடுங்கிடுவான். ஈவன்ட்ட அதாவது ஒரு வயசு வந்துச்சு, இவன் பழக்கமாயிட்டான், அவன் விளக்கு வச்சாலும் தொட மாட்டான், இது தொட்டா சுடுன்னு தெரியும், இந்த கத்தி சில நேரத்துல கீறிடுங்கிறது தெரியும், இது எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரியும், தெரிஞ்சா விட்டுரும் பாருங்க. அப்ப முகப்பத் இல்லாம விட்டுறோம், கொடுத்துரும். ஏன்? இவனுக்கு தெரியும் இந்த கத்தி எதுக்கு புழங்கணும்னு தெரியும், இந்த விளக்கு எதுக்கு புழங்கணும்னு தெரியும், இந்த நெருப்பை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியும். அப்படி புழக்க அந்த முறை தெரிஞ்ச அறிவாளின்னு விட்ட பிறகு அவங்க கையில பொறுப்பு ஒப்படைக்கிறோம் பாத்தீங்களா. அதே மாதிரி அல்லாஹு தாலா சில நல்லடியார்களுக்கு இறைநேசர்களுக்கு துனியா ஒப்படைச்சிடும். அந்த உங்களுக்கு தெரியும், இப்ப புழங்க தெரியும், நீங்க வச்சுக்கலாம், இப்போ உங்களுக்கு இது ஆபத்து இல்லை. ஒரு நேரம் நான் தடுத்தேன், இப்ப நான் கொடுத்துட்டேன். அதனாலதான் ஆரம்ப காலங்கள்ல பெரும்பாலான இறைநேசர்கள் சொல்றோம், ஏழ்மையில சிரமங்கள் அவர்கள் வாட்டப்பட்டு கடைசியில் அவர்களுக்கு முழு துனியாவையும் ஆதிக்கம் செய்யும் பாக்கியத்தை அவர்களுக்கு, அதாவது அந்த ஆதிக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கப்படுறதே காரணம் இதுதான். அப்படிதான் அல்லாஹு தாலா செய்யறான். நம்முடைய ஷேமார்ல நாம பாக்குறோம், ஆரம்ப காலத்துல பயங்கரமா வாட்டப்பட்டு பின்னாடி எல்லாம் கொடுத்தாங்க, நம்ம பின்னாடி கொடுத்ததும் நாம பாக்குறோம், சுகபோகமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தகுதி இருக்கு, அதை யூஸ் பண்ணா அவங்க வீணாக மாட்டாங்க. அதை எப்படி இதை கொண்டு அல்லாஹ் இடத்துல நெருங்கலாங்கிறத பார்ப்பாங்க. எதை வச்சாலும் அவங்க நெருங்குவாங்க. புலங்குற முறை தெரியும், அதை தூக்கி உள்ள வச்சுக்க மாட்டாங்க. நம் போன்ற பாவிகள் என்ன செய்வோம், அதை தூக்கி உள்ள வச்சுக்கும். அதனால அல்லாஹ் என்ன செய்யலாம், வேணா உனக்கு நல்லது இல்லை, நீ இதை புலங்கு தெரியல, உனக்கு துனியாவை நீ புலங்கிக்கப்பா, அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கிறான். தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு சொம்மக்கு அனுமதி கொடுக்கல அல்லாஹ், அந்த சிரமம் உனக்கு வேணாம். அப்ப அல்லாஹு தாலா சில நல்லடியார்களை கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்த ஆசைப்படுறோம். அவர்களுடைய சொஹபத்துல இருந்து அவர்களை நம்ம பார்க்கிறோம், இவர்கள் எப்படி இருக்கிறாங்க, இவங்களுடைய தேவைகள்ல இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இவர்களுக்கு ஒரு சிரமம் வரும்போது இவங்க எப்படி அல்லாஹ்வை நம்புறாங்க, தவக்கல் எப்படி வைக்கிறாங்க, இவர்களுடைய தொழுகை எப்படி இருக்கு, இவர்களுடைய நோன்பு எப்படி இருக்கு, இவர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, இவர்களுடைய பொருளீட்டு முறை எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு நாமளும் அதை அடையணும். வெறுமனையே பரக்காத்து மட்டும் அது அசல் நோக்கம் அல்ல, அது வரும், அல்லாஹு தாலா கண்டிப்பா கொடுப்பான். ஷேக கொண்டு காமிலான வலிமார்களை கொண்டு நாம அடைய வேண்டியது எப்படி இந்த துனியாவை புலங்குவது சுமக்காமல், அதை தெரிஞ்சாகணும். கேட்லாக் மாதிரி அதை புலங்க தெரிஞ்சாதான் நீ இதை மனசுல தூக்கி வைக்க மாட்டேன், இது ஒண்ணுமே இல்லைன்னு விளங்க ஆரம்பிட்ட. இதை பெருசா நாம விளங்குறதுனால ஷேகட்டே அதுதான் கேட்கும், இதை கூட அதை கொடு, இதை வாங்கி கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அது அதப்பது. அதாவது துனியா என்பது அல்லாஹ் அல்லாஹுடைய பார்வையில அமல் ஹயாத்து துன்யா இல்லா லஹுவ் வல்லாஹி, அல்லாஹுடைய பார்வையில இது ஒரு வேடிக்கை விளையாட்டுன்ட்டு அல்லாஹ். நீ இதுல சீரியஸா இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சில நேரங்களில் பசங்க வரும்போது கூட யூசுப் ரஃபீக்கு நாங்க வீட்டுக்கு வர சொல்லி வற்புறுத்தினார், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தர்பார் வர்றதுக்கு. அதனால உள்ள போய் அங்க போய் ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பி வந்தோம். அப்ப அங்க கொஞ்ச நேரம் அவர்கிட்ட அழைச்சாகலைங்கிறதுக்காக சொன்னோம். இப்ப இங்க வந்தோம் எல்லாரும், நம்ம நோக்கம் ஆயங்குடி போறது, இதுமா நான் போய் பாக்குறது, அது இதா, அதான் நம்முடைய நோக்கம். அப்ப நம்ம இங்க வர்ற வழியில நண்பர் வர வழி கூப்பிடுறாருங்கிறதுக்காக அவருடைய சந்தோஷத்துக்காக அந்த வீட்டுக்கு போறோம். வீட்டுல ஏன் நீங்க பாய போட்டீங்க, ஏன் நீங்க கம்பளம் விரிக்கல, ஏன் நீங்க இந்த கோலையில கொடுத்தீங்க, ஏன் நீங்க கப்சாசர்ல கொடுக்கல, ஏன் நீங்க எங்களை கீழே உட்கார வச்சீங்க, சோஃபால உட்கார, இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்டு உட்கார்ந்து இருந்தோம் சொன்னாக்கா கூப்பிட்டவர் வெறுத்துருவார். ஏன்டா இந்த பயில கூப்பிட்டோம் இல்லையா? அப்ப நோக்கம் அது இல்லைங்க. நோக்கம் டீ குடிக்கிறதோ, அங்க போய் மற்ற வஸ்துக்களை சாப்பிடுறதோ, அங்க உட்கார்ந்து இருக்கிறதோ, ராகத்தா இருக்கிறதோ நோக்கம் அல்ல. அவரை திருப்திப்படுத்த போறோம். அவர் எதை கொடுத்தாலும் பொருந்தி கொண்டுட்டு வெளியில வருவோமா இல்லையா? அதுல ஏதாவது குறை சொல்லுவோமா? வெளியில வந்த பிறகு எல்லாம் சரிதான், அந்த பாய் ஓரத்துல கிழிஞ்சிருச்சு, எல்லாம் சரிதான், லைட் ஒழுங்கா வெளிச்சமா இல்ல, எல்லாம் சரிதான், வாசல் கொஞ்சம் ஈரமா இருந்துச்சு, இப்படி சொல்லிட்டு இருந்தா வருத்தம் வருங்க. நீ அனுபவிச்சா எல்லாம் செஞ்ச, உன்னை கூப்பிட்டு கண்ணியப்படுத்தினார், எல்லாம் செஞ்சாரு. அவர் எப்படி கண்ணியப்படுத்தினார் அது மட்டும் தான் நீ பார்க்கணுமே தவிர, அவர் உன் மேல வச்சிருக்கிற முஹப்பத்தை பார்க்கணுமே தவிர என்ன கிடைச்சிச்சு, எங்க வச்சாங்க, என்ன செஞ்சாங்க, இதல்ல நோக்கம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா துனியாவுக்கு ஒன்று அழைச்சிருக்கிறான்.
சில காலங்களை உன்னை தக்க வச்சு கொஞ்சம் உலூகியத்தை அல்ல உன்னை அனுபவிக்க வச்சு மறுபடியும் அழைச்சிட்டு போயிடுவான். நோக்கம் அது அல்ல. உன்னுடைய நோக்கம் ஆலமே அருவாகலேருந்து ஆலமே பர்சகுடைய பயணத்துல நீ இருக்கிற. இடையில கொஞ்ச நாள் ஆலமே ஷஹாதால உன்னை தங்க வச்சிருக்கிறான், இலைப்பாரு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே அவங்களுடைய முகத்துல ஈச்சம்பாயினுடைய கோடுகள் இருந்ததை பார்த்து செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், துனியாவுடைய சக்கரவர்த்தி நீங்க, ரெண்டு துனியாவுக்கு நீங்க, உங்களோட உலகம் ஆகிரத் ரெண்டுக்குமே சக்கலைனுக்கு நீங்க சர்தார், நீ உங்களுடைய ஹாலத் ஏன் இப்படி இருக்கணும்? உங்களுடைய பிச்சையில வாழ்ற எத்தனையோ அரசர்களாக வாழக்கூடியவர்கள் பஞ்சனையிலையும் சொகுசாவும் இருக்கிறாங்களே யா ரசூலல்லாஹ், நீங்க அதை அனுபவிக்க கூடாது, தப்பா? அது சொல்ல, தப்பு இல்லப்பா, அது எனக்கு நோக்கம் அல்ல. கொஞ்ச நேரம் தங்கிட்டு போறதுக்கு எனக்கு அது என்ன ஒரு வழி போகன் போலதான் நான் இருக்கிறேன்னு தவிர எனக்கு இதுல சுகபோகத்தை தேடி நான் இல்லப்பான்ட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகாம் என்ன, முழுக்க அவங்களுக்காக படைக்கப்பட்ட துனியா அவங்க எடுக்க பாருங்க, அவங்க தொடர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன் அவர்கள் தொட்டா என்ன அவங்க தூக்கி மனசுல வச்சுக்குவாங்களா? இல்ல, உம்மத்தே முஹம்மதியாவுக்கு பாடத்துக்காக ரசூலுல்லாஹ் தவிர்த்தாங்க. அதான் அவங்களுடைய மகாம். எல்லாம் அனுபவிக்க தகுதி இருந்தும், எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ள வாய்ப்பு இருந்தும் அவர்கள் நமக்காக வாழ்ந்து காட்டியதுதான் நம்முடைய தீன். அதைத்தான் நாம பார்த்து நம்ம படிச்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சுகபோகமா இருந்துட்டு போயிருந்தா இப்ப பெரும்பாலான ஏழைகள் காரணம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிரும். ரசூலுல்லாஹ் செல்வந்தரா இருந்தாங்க, அதனால இருந்தாங்க, அதனால அவங்க அப்படி இருந்தாங்க, நாமள அப்படி இருக்க முடியாதுங்கன்னு சொல்லிடும். அதனால யாருமே அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வாழ வச்சு காமிச்சு. ஆக துனியாவுல வந்தோம், சஃபர்ல இருக்கிறோம் நாம. அதனாலதான் அல்லாஹ் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஓடு, நீ நிக்காத. நின்றீன்னா அது சரியில்லை இது சரியில்லை குறைச்சிட்டு இருப்பேன். உன் நஃப்ஸ் உன்னை விடாது. உன்னுடைய எதிரி, முதல் எதிரி நஃப்ஸ். நஃப்ஸ நீ அடக்கணும், நஃப்ஸ நீ மாத்தணும். அதாவது நஃப்ஸ கத்தல் செய்ய முடியாதுங்க. எதிரியை வெட்டிடலாம் முன்னாடி இருந்தா, நஃப்ஸ நீ எப்படி வெட்டுவே? நஃப்ஸ வெட்ட முடியாது. நஃப்ஸ பணிய வைக்கணும், அதை அப்பதான் மாத்தணும். அல்லாஹ்வுக்கு அடிமையா நீ மாத்தணும், அதுதான் அசல். அப்ப நாம நம்முடைய பிள்ளைங்க சரியா இல்ல, நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்கல, நம்ம பிள்ளைங்க ஊர் கூட பசங்க கூட சுத்துறான், கெட்ட பசங்க கூட, என்ன செய்வோம்? மனசால பண்ணி போடுவோம். அப்படிதான் செய்வோம். அவ மனசால போடுவோம். நல்ல உஸ்தாதமார்கள் கூட அரவணைப்புல வைப்போம், அவனை தர்பியத் செய்யுங்கன்னு சொல்லுவோம், இல்லையா? அப்ப நம்முடைய பிள்ளைங்களை அப்படி ஒப்படைக்கிற மாதிரி நம்ம நஃப்ஸை யார்ட்ட ஒப்படைச்சோம்? நம்ம நஃப்ஸை ஒப்படைச்சாகணும். என் நஃப்ஸு என் பேச்ச கேட்க மாட்டேன், அல்லாஹ் ரசூல் பேச்ச கேட்க மாட்டேன், தான் விருப்பத்துக்கு இருக்கணும்னு ஆசைப்படுது, இந்தாங்க குடிக்க, இப்படி ஒப்படைச்சவர்கள் தான் நாதாக்கள். அப்படி ஒப்படைச்சு அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அவங்களுடைய தசர்ருஃப், அவங்க சொல்லுவாங்க நீ இதை செய், நீ இதை செய், இதை செய். அப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க. நபியர்களுடைய ஆதிக்கத்தின் பேர்ல இருந்தாங்க. நபியர்களை ஈமான் கொண்டு நான் என் இஷ்டத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருந்துக்கன்னு அல்லாது. எப்படி ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில எல்லாரையும் நான் ஒத்துக்க வச்சுக்கிட்டேன், நீங்க தான் எனக்கு புருஷன், எல்லாருக்கும் தெரியும் நீங்க தான் எனக்கு புருஷன், எல்லாருக்கும் தெரியும் நான் உங்களுக்கு மனைவின்னு, அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்கீங்க, நான் ஏன் இஷ்டத்துக்கு இருக்கேன் எப்படி சொல்ல முடியாதோ? காலம் பூரா அவள் வாழ்ந்து காமிக்கணுமோ? உங்களை நம்பி நான் இருக்கிறேங்கிறது, உங்களுடைய மனைவிங்கிறத நம்பி இருந்து காமிப்பேன், அதுதான் மனைவித்தனம். அதே மாதிரி கணவன், எல்லாருக்கும் தெரியும் நீ எனக்கு மனைவின்னு, நான் உனக்கு கணவன், என்னுடைய அந்த நஃபகாவை சரியான முறையில கொடுத்து நல்ல கணவன் உனக்கு கணவனாக இருக்கிறேங்கிறத நான் காமிப்பேன். இது ரெண்டுமே இருக்குங்க. அதே மாதிரி ஷேഖுங்கிற அந்த உறவு இருக்கு, அது வெறுமனையே நஃப்ஸ ஒப்படைச்சோம் கல்ப ஒப்படைச்சோம் சொல்லிட்டு போறதல்ல. ஒப்படைச்சு பாரு, ஒப்படைச்ச பிறகு அவங்களுடைய ஆதிக்கத்துல வந்து பாரு, அது நிரூபிச்சு காமி அடிமைன்னு சொன்னாங்க இல்லையா? கொஞ்சம் முன்னாடி சிராஜி மௌலா சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு காத்திலா வந்தாங்க, ஆனா எப்படி அல்லாஹ் மாத்திட்டாங்க? இப்ப கத்தல் செஞ்சது யாரு? ரசூலுல்லாஹ் ஒரு சட்டையை பிடிச்சி ஒரு ஒழுக்கு தான் முழுசா மனசு மாறி போச்சு. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னை அடிமையாக சமர்ப்பித்தார்கள். யாருக்கும் அடங்காத அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா, வீரனாகி அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய ஆதிக்கத்திற்கு கீழே வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பத்தை தன் விருப்பமாக மாத்தினாங்க. அதனால இன்னைக்கு நாம எல்லாரும் ஒவ்வொரு தஸ்பீலையும் புகழ்றவங்கள. அப்போ சாதாரணமா பையத்து வாங்குறோம், அதோட நம்முடைய வாழ்க்கை முடியறதில்லை. அதனாலதான் நம்ம பேர் சில நேரத்துல கெட்டு போகுது. வெளியில பையத்து வாங்கிட்டு இவனும் அதே தானே செய்யறான் எல்லாத்தையும். அதனால அப்படி அல்ல, பையத்து நீ வாங்கின உன் ஷேഖுடைய உயர்வு உன்னுடைய செயல்ல தெரியும், உன் ஷேഖுடைய ஒரு உன்னுடைய எண்ணத்துல பிரதிபலிக்கணும், அதுதான் நம்ம மாத்தியாகும். அதனால இது போன்ற மஜ்லிஸுகளை நம்ம கூட்டப்பட்டு ஷேഖுடைய சொஹபத்து வலுக்கட்டாயமா நமக்கு கொடுக்கப்படுறதுக்கு காரணம் தெரியுமா? எப்படி அல்லாஹ் அவர்கள் ஆபாதா வச்சிருக்காங்க அதை நிப்பாரு. உனக்கும் அல்லாஹ் விட மாட்டான், உனக்கும் அவன் தான் ரப்பு, ஒன்னே அல்லாஹ் ஆபாதா வச்சிருப்பான். ஆனால் அவர் எப்படி அவருடைய சிந்தனையும் செயலும்
அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி கொண்டதோ அதே மாதிரி உன் கல்வையும் உன் சிந்தனையும் அல்லாஹ் பக்கம் திரும்பிக்க. அப்படி திருப்புனே சலாமத். திருப்பாத வரைக்கும் நமக்கு சலாமத்து கிடைக்கவே கிடையாது. கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்களே இல்லையா, அதான் சலாமத்தான கல்பு அல்லாஹ் வரவேற்கிறான். சலாமத்தான கல்புனா எது? சகீமான கல்பு, இன்னொன்னு சலீமான கல்பு. சகீம்னா நோயான கல்பு. நோய் உள்ள கல்பு எதுங்க? துனியாவுடைய ஆசாபாசங்கள் எந்த கல்புல உள்ளவருக்கு அது நோயான கல்பு. எந்த கல்புல ஹக்கின் பக்கம் முத்தவஜ்ஜாய், அல்லாஹ்வின் பக்கம் முஹப்பத், அல்லாஹ் ரசூலின் பக்கம் முஹப்பத், இறைநேசருடைய முஹப்பத், அல்லாஹ்வுக்காக வாழ்க்கை வாழ்கிறதோ அது சலீமான கல்பு. இந்த கல்பாக நீ மாத்தி கொண்டு வாங்குறான். இப்படி கல்பா நீ மாத்திக்கிட்டு உனக்கு வரவேற்பே வேறுதான், கண்ணியம் தான். அப்போ நம்முடைய இந்த துனியாவை அதாவது சாதகமாக மாத்திக்கணும். இதை ஒரு சாதன பொருளாக அல்லாஹ் இடத்தில் நெருங்கக்கூடிய ஒரு பொருளாக இதை மாத்தணும். இது நெருக்கி வைக்கிற பொருள் தான். இது உன்னை தூரப்படுத்துற பொருள் அல்ல. நீ பாக்குற விதத்தை பொறுத்து இருக்கு. நீ இதை பார்த்து இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? கத்தி ஒரு மனுஷன் கையில கொடுத்தா இதை வச்சு என்ன செய்ய முடியும்? கொலைதாங்க செய்ய முடியும்னு சொன்னா அவன் என்னத்துல அதான் இருக்குன்னு அர்த்தம். இந்த வச்சு 4 பேருக்கு பழங்கள் அறுத்து கொடுக்கலாம், இல்ல என்னென்ன காரியங்கள் செய்யலாம், நற்காரியங்கள் செய்யலாம். கத்தி ஒண்ணு தாங்க, அது 2 விதமா புழங்கப்படலாம். நல்லவன் கையில இருந்தா நல்லது செய்யும், கெட்டவன் கையில இருந்தா கெட்டது செய்யும். அதனால நப்ஸ் இருக்கு, அது என்னைக்குமே நல்லவர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்தா அது நல்லதே நினைக்கும். நல்ல விஷயங்கள் பக்கம் அது சிந்தனை ஆசை வந்துடும். கெட்டவன் கையில சைத்தான் கையில ஒப்படைச்சு அவன் உன்னை சைத்தான் வலி கெடுத்து கெட்டதை விரும்பக்கூடியதாக மாத்திடும். ஆக இந்த நோக்கம், அதாவது பையத்துடைய நோக்கம், இந்த தரீகத்துடைய நோக்கம் நம்மை தஸ்கியா செய்வது, அல்லாஹின் பக்கம் நம்மை திருப்பிக் கொள்வது, நம்முடைய முகத்தை அல்லாஹ் பக்கம் திருப்பிக்கணும். அது அல்லாஹ் விரும்புறான். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலா இந்த 4 கட்டத்துக்குள்ளதான் வச்சிருக்கான் ஒவ்வொரு மனுஷனையும். என்னங்க? ஒண்ணு அல்லாஹு தாலா ஆரிஃபீன்கள் சொல்றாங்க. ஒண்ணு அல்லாஹு தாலா ஒரு மனிதனை நியாமத்துகளை கொண்டு அல்லாஹு தாலா முன்னோக்கி இருப்பான். அல்லாஹ் ஒருத்தவங்க ஒரு நிமிஷம் கூட நம்மளை மறக்கிறது இல்லை, ஒரு நிமிஷம் கூட வேற நம்ம முகத்தை திருப்பிக்கிறது இல்லை அல்லாஹ் நம்மளை விட்டு. ஒண்ணு நியாமத்துகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா சோதிக்கவும் செய்து கொண்டே இருப்பான். அதே நேரத்தில் அவர்கள் தாத் என்ற வழிபாடுகளையும் அவர்கள் உண்டாக்கி கொண்டிருப்பான். அதே நேரத்தில் அவனுடைய இயல்பாகிய பாவத்தையும் அவன்ல வெளியாக்கி கொண்டிருப்பான். இந்த 4 விஷயத்துல அல்லாஹ் முன்னோக்கிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு 2-3 எதுவும் இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு அல்லாஹ் இடத்துல இருந்து அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். அனுபவிக்கதான் செய்யணும். ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் இடத்துல நம்ம அனுபவிக்கிறோங்க. கொரோனா வந்த பிறகுதான் தெரிஞ்சு ஆக்சிஜன் விலைக்கு வாங்கும் போது இந்த மூச்சு நாமளா உடல ஃப்ரீயா அல்லாஹ் கொடுக்குறான். இது நம்முடைய திறமையில இல்லைங்கிறது விளங்குச்சு. அப்ப ஒவ்வொரு செயலும் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். பாத்தீங்களா? துனியாவி விஷயங்கள்ல நம்ம உடம்ப பாக்குறோம். அப்போ கல்பு ரூஹு சிறு எல்லாம் இருக்கு. அப்ப அல்லாஹு தாலா நியாமத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு செகண்ட் கூட நிறுத்துறதே இல்லைங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப அடியான அந்த நியாமத்துக்களை முன்னோக்கும் போது, தன்னிடத்தில் வரக்கூடிய நியாமத்துக்களை முன்னோக்கும் போது சுக்குர் செய்யறான்னு பாக்குறான்ல. சுக்குர்னா என்ன? இது ஹக்குடையதாக பாக்குறானா, ஹக்குடையதாக பாக்குறானு பாக்குறான். அப்ப அதே நேரத்தில் அல்லாஹ் சோதிக்கிறான். சில நேரங்கள்ல கொடுத்தும் சோதிப்பான், சில நேரத்தில் எடுத்தும் சோதிப்பான். அப்ப சோதிக்கும் போது அடியான் அதை பொறுமையாகவும் பொருந்தி கொள்கிறானா, இது அல்லாஹ் பாக்குறான். அப்ப நாம ஒரே நேரத்துல சுக்குரும் செய்யணும், அதே நேரத்துல நமக்கு சோதனைகள் வரும்போது அதை பொருந்தி கொள்ளணும். அது மூணாவது அல்லாஹு தாலா தாகத்தை கொண்டு ஒரு மனிதனை வெளியாக்குறான். அவன் ஷர்ரே மஹஸ், அல்லாஹு தாலா அவன்ல தாகத்தை வெளியாக்குறான், நற்காரியங்களை வெளியாக்குறான். அவன் என்ன பார்க்கணும்? யாரெல்லாம் இது உன்னுடைய ஃபல்லுன்னு பார்க்கணும். யாரெல்லாம் இது ஓ ஃபல்லுல இருப்பே, என் திறமையில இல்லை. அதே நேரத்துல பாவங்கள் அவன்ல வெளியானால் என்ன பார்க்கணும்? யாரெல்லாம் நான் ஷர்ரே மஹஸ், என்னுடைய இக்திதாவின் அடிப்படையில் என்னுடைய பாவத்தை நீ வெளியாக்கி காட்டுற, என்ன தௌபாவின் பக்கம் நீ திருப்புற, இஸ்திக்பார் செய்யறன்னு திரும்பிக்கணும். ஒன்னு இஸ்திக்பார் தௌபால இருக்கணும், இல்ல ஹக்குடையதாக பார்க்கணும் நியாமத்துக்களை, இல்ல அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனைகளை நீ பொருந்தி கொள்ளணும், இல்ல உன்னுடைய தாத்துகள்ல இது அல்லாஹ்வுடைய ஃபضலாக நீ விளங்கணும். இந்த 4 தவிர 5வது நீ திரும்பறதுக்கு அல்லாஹ் அனுமதிக்கு. நீ எந்த பக்கம் சுத்தி வந்தாலும் இந்த 4 கூட தான் இருப்பேன். இந்த 4லையும் ஹக்கை நீ முத்தவஜ்ஜி ஆகியே ஆகணும். இதுதான் அல்லாஹ்வுடைய ஆசை. அதனாலதான் துனியாவை அல்லாஹ் படைச்சான். துனியாவோட சோதனைகள் அல்லாஹ் கொடுக்குறான், நியாமத்துகள் அல்லாஹ் கொடுக்குறான், எல்லா விதமான வழிபாடுகளுடைய தௌஃபீக் அல்லாஹ் செய்யறான், பாவம் செய்யறதுக்கு அல்லாஹ் தாக்கத்தும் கொடுக்குறான். இது எல்லாம் கொடுக்கறது எதுக்குங்க? ஏன் உன் இஷ்டத்துக்கு விட்டுடலாம்? அப்படி இல்ல, உன்னை எந்த பக்கமா பல விதமா எப்படியாவது திருப்பிக்கிட்டே இருக்க. ஒரே மாதிரி இருந்தா உனக்கு சோம்பல் ஏற்படும். அதனால பலவிதமான இபாதத்துகளை உன்னை உண்டாக்குவதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது. அதனால அடியான் எதையுமே சொல்ல முடியாது நான் சோதிக்கப்பட்டேன் அதனால அல்லாஹ் மறந்தேன்னு சொல்ல முடியாது. நான் இபாதத்திலே தான் இருந்தேங்க அப்படின்னு பெருமடிக்கவும் முடியாது. பாவம் செய்யறேன் நான் எப்படிங்க அல்லாஹ் பக்கம் திரும்புவேன்னு நீ சொல்ல முடியாது. நியாமத்துக்களை அனுபவிக்கும் போது நான் மறந்துட்டேங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா நிலைமையிலும் அல்லாஹ் பக்கம் நீ முன்னோக்கியா, அதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம்.
இறைநேசர்கள் உன்னை அல்லாஹ் பக்கம் திருப்புறதுக்கு தான் முயற்சி செய்யறாங்க. அவங்களுடைய சொல் செயல் அவங்களுடைய ஹால் எல்லாம் உன்னை அல்லாஹின் பக்கம் திருப்ப, அல்லாஹ் ரசூலின் பக்கம் திருப்புறதா அவங்க நோக்கம். அதாவது நாம பாக்குற தீன் வேறங்க, ஆரிஃபீன்கள் பாக்குற தீன் வேற. நாம வெளியில நின்று எப்படி கடல்ல வெளியில நின்று சில பேர் சாகசம் பண்றான் பாருங்க, வெளியில சில பேர் படகு ஓட்டுறான், சில பேர் அந்த ஸ்கேட்டிங் பண்றான், சில பேர் நீச்சல் அடிக்கிறான், சில பேர் சிப்பி பொறுக்கிறான், சில பேர் சுண்டல் உட்காந்துட்டு ஓரத்துல உட்காந்துருக்கான் கடல்ல இறங்காம, சில பேர் கால் வரைக்கும் நுழைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்படியா நம்ம பாக்குறோம். வெளியே பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள் நாம். ஆரிஃபீன்களுடைய கண் அதல்ல, உள்ள இருக்கிற முத்துக்களை பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள். இவ்வளவு முத்துக்கள் கிடக்கு, இவ்வளவு சுகபோகமான வாழ்க்கையை அவர்கள் வாழலாம். ஆனால் வெளியில உட்காந்து சுண்டல் திண்டு உட்காந்துருக்கான இந்த பையன், எப்படி அவன் நினைப்பானோ யாரு முத்தெடுக்கிறவன். அதே மாதிரி ஆரிஃபீன்கள் நம்மை பார்த்து வருத்தப்படுகிறார். நம்முடைய ஷேഖனாகங்களை பார்த்து வருத்தப்படுறாங்க. என்ன இப்படி தரீக்கத்துல உள்ள வந்துட்டு இன்னும் நீ வெளியில உட்காந்து சுண்டல் திண்டு உட்கார்ந்து இருக்கியப்பா, இதுதான் உன்னுடைய நோக்கமா? வெளிப்படையான பேச்சுக்களை பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறிய. அல்லாஹ் ரசூல் பக்கம் எப்ப திரும்பு? உன்னுடைய கல்பு அல்லாஹ் பக்கம் எப்ப திரும்பும்? அலம் யானில் லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். உன்னுடைய கல்புகள் அல்லாஹ்வின் பக்கம் நடுங்கி திரும்பக்கூடிய நேரம் இன்னும் வரலையா உனக்கு அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதனால நம்முடைய கல்புகளை நம்ம பார்க்கணும். ஹஜரத் கூட முன்னாடி ஃபகீர் முகமது ஹஜரத் சக்கார் தஸ்கீரிஷான் அவர்களுக்கு பேர் கொடுத்திருக்கிறாம, தஸ்கீர். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆரம்ப கால என்னுடைய நண்பரும் கூட அவர், இன்ன வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஃபضل பண்ண நண்பர் தான். அப்போ அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு கல்பை கொடுத்திருக்கிறான். நாம எதன் பக்கம் இருக்கிறோம் பாருங்க. பொதுவாக இந்த ஜிஸ்ம் இருக்கு, இது ஆலமல் முல்க் சம்பந்தப்பட்டது, மிருகங்கள் மாதிரி. இந்த துனியாவை சம்பந்தப்பட்டது. கல்பு இருக்கு ஆலம மலக்கூத் சம்பந்தப்பட்டது. கல்பு ஆலம மலக்கூத் சம்பந்தப்பட்டது. அதுக்கு துனியா இடம் தரல, துனியா உடம்புக்கு தான் இடம் கொடுத்துருக்கு, கல்புக்கு இடம் கொடுக்கல. ஆலம மலக்கூத் சம்பந்தப்பட்டது உன் கல்பு. ஆனா நீ அதுல பிரவேசிக்கவே மாட்டேற. நீ சாதாரண சின்ன துனியாவுக்குள்ளே உட்காந்துக்க ஆசைப்படுற. உனக்கு சாதாரண, அதாவது ஒரு மனுஷனுக்கு தாப்பா செஞ்சான், பெரிய புள்ளை ஆயிட்டான், வயசு ஆயிடுச்சு, அவனுக்கு நிக்கா செஞ்சு வச்சாச்சு, குழந்தை குட்டி ஆயிடுச்சு, ஒரு நல்ல வீடு கட்டி கொடுப்போம், பெரிய வீடு கட்டி கொடுத்தான். அந்த வீட்டுல ஒரு பாத்ரூம் கக்கூசும் கட்டி கொடுத்துட்டா வச்சுங்களேன். இந்த பையன் பொழுதுன்னு கக்கூசிலே உட்காந்துருக்கான். என்னடா கேட்டா, எனக்கு வாப்பா கட்டி கொடுத்த கக்கூசு இங்கேயே உட்காந்துருக்கேன். எவ்வளவு வசதிகள் ஏற்பாடு செஞ்சிருக்கிற, கீழே உட்காந்துருக்க, மாடியில மேல வைப்பாரு, என்னென்ன வசதிகள் இருக்கு சொல்ல மாட்டான். அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன அடியானே இன்னும் தன் பரஸ்திரி, அதாவது உடம்ப இது பண்றதுலயே குறிக்கோளா உட்காந்துருக்கு. உடம்பு பக்கம் நீ திரும்புவது, இப்படி உலகத்துக்கு வந்து பாரு, ஆளு மலக்கூத்துல நீ பாரு, அதுல நீ பிரவேசிக்க ஆரம்பி. நம்முடைய பார்வையுடைய காதலர் ஃபைசினாயத்துடைய காதலர் அவர் பாடினார், கல்குகள் உனக்கு திரையா இருக்கு பாரு, இந்த திரையை நீக்கிறதுக்கு தான் நீ ஃபைசிட்ட வரணும், இந்த திரையை நீக்கத்தான் நீ ஜமாலிட்ட வரணும். அப்ப திரைகள் உனக்கு நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கண்ணில் புற வந்துருச்சுங்க, போறோமா இல்லையா? அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போறோமா இல்லையா? போய் என்ன செய்யறோம்? அந்த திரையை நீக்கணும். திரையை நீக்கிட்டு புது லென்ஸ் மாட்டி விட்டுறோம். புது லென்ஸ் மாட்டிட்டு எல்லாம் தெரியுதுங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுடைய நீ வாசலுக்கு வந்து ஹல்க் என்ற திரையை நீக்குவாங்க, உனக்கு ஹக்கத்து காமிப்பாங்க. அது தெரிய ஆரம்பிச்சிச்சு, எல்லா வஸ்துக்களையும் ஹக்கை தரிசிக்க ஆரம்பிச்சிருவ. நீ ஹல்க ஹக்குன்னு சொல்ல மாட்டேன், அப்படி சொல்றதல்ல இந்த தரீகத்து. ஹக்கெல்லாம் ஹல்குங்க, அல்லாஹ் தாங்க எல்லாமா இருக்கு அப்படி சொல்ற தரீகத்து நம்ம தரீகத்து இல்லை. அது வழிகட்ட தரீகத்து, அது வேற இல்லாதலவே உள்ள. அதல்ல நம்முடைய காரணம். நம்முடைய மசலக்கு ரெண்டு ஜாத்து ஒரு உஜுது, இதை விளங்கித்தான் ஆகணும். இதை விளங்கினா தான் உனக்கு ஐனியது கைரியத்துல புரியும். இல்ல வெளியில இருந்து பார்க்கும் போது இவங்க ஐனியது பேசும்போது நீங்க இல்லாதுன்னு முடிவு பண்ணிடுவேன், கைரியத்து பேசினா இவங்களுக்கு செருக்கு செய்யறாங்கன்னு சொல்லிடுவேன். அப்படிதான், ரெண்டுக்கும் மத்தியில தான். அதான் நம்முடைய அந்த மசலக்க நாம விளங்கி அதுல எப்படி நீ முன்னேறணும், எப்படி ஹக்கையும் ஹல்கையும் ஒரே நேரத்துல தரிசிக்கிற முறை எப்படி பாட்டு பாருங்க சொன்னார். நெகை இருக்கு, தங்கம் இருக்கு, நீ தங்கத்தை தான் பாக்குற, ஆனா நெகை உன் கண்ணுல தெரியுது. இந்த நெகை கண்ணுல தெரியும் காலம் எல்லாம் தங்கம் உன் கண்ணுக்கு தெரியாது. தங்கத்தையும் நெகையும் ஒரே நேரத்துல பாக்குற பழக்கத்தை உண்டாக்கக்கூடிய அந்த சலாஹிய சூஃபியா கண்டது. அதைத்தான் நம்ம அடையணும். அவர்கிட்ட பெரிய டாக்டர் ஒருத்தவர் இருக்கிறான், நமக்கு நட்பு ஏற்பட்டுருச்சு. அவரை கொண்டு டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் வச்சுக்கலாம், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவரோட நட்பு ஏற்பட்டுச்சு. நட்பு ஏற்பட்ட பிறகு நம்முடைய ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை விட்டு காலில் ஒரு சின்ன காயம் இருக்கு, அதுக்கு மருந்து கொடுங்கன்னு சொன்னா அவன் உன்னை இறங்க பார்ப்பான். என்ன போய் முட்டா பயலா இருக்கு, என்னுடைய அந்தஸ்து என்ன, என் பேருடைய பேரு, என்னுடைய பேருக்கு பக்கத்துல இருக்க அந்த பேரு தெரிஞ்சும் காலுக்கு உள்ள மருந்து நீ போட சரி, எனக்கு என்ன உபயோகப்படுத்த தெரியலையே, முட்டா பயலா இருக்கேன்னு சொல்ல மாட்டான். அதே மாதிரி ஆரிஃபீன்களுடைய சொஹபத் உனக்கு கிடைச்ச பிறகு
இன்னும் துனியாவுடைய ஆசையில இருக்கிய அல்லாஹ் ரசூல் பக்கம் நெருங்குற ஆசை உனக்கு வரலையான்னு வருத்தப்பட மாட்டாங்க? அதான் நம்முடைய ஹாலாத் மாத்தியாகும். அதனால இது போன்ற மஜ்லிஸ்களை கொண்டு நாம தௌபா செய்யறது வெறுமனே தௌபா பாவத்தை விட்டதாவது நிறைய பொதுமக்களுடைய தௌபா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க ஆரிஃபீன்கள். யா அல்லாஹ் நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டு ரப்பே, மக்களை விட்டு நம்ம இந்த பாவத்தை மறைச்சிரு யா அல்லாஹ், ஏன் பாவத்தை மக்களுக்கு காட்டிடாத ரப்பே, ஏன் இஸ்ஸத்து போயிடும். இது பொதுமக்களுடைய தௌபா. ஆரிஃபீன்களுடைய பாவம் அப்படி இல்லை, அவர்களுடைய தௌபா அப்படி இல்லை. யா அல்லாஹ் பாவத்தினுடைய சிந்தனை என் கல்புல வராம நீ பாதுகாத்துக்க யா அல்லாஹ், வேற சிந்தனை வரக்கூடாது. பாவனை என்னங்க சொன்னாங்க பாத்தீங்களா, கஃப்லத், அல்லாஹ்வை மறந்த நிலை, அதுதான் பாவம். அதனால தாங்க அல்லாஹ் தஆலா ஷைத்தானை சாட்டுறான். ஷைத்தானை அல்லாஹ் சாட்டுறது எதுக்கு? மறந்ததுனால. அப்ப சாட்டுறது எதுக்கு? உன்னை அப்படியே இழுத்துட்டு போறதுக்கு இல்ல, நீ சுதாரிக்கிறதுக்கு. உன்னை சுதாரிக்கிறதுக்காக ஷைத்தான் அஜத்து கம்பு வச்சிருக்காரு, மாணவனை அடிக்கிறாரு. எதுக்கு? அவருக்கு நோக்கம் அடிக்கணும், வலியை உண்டாக்கணும் அல்லங்க, அவனுடைய சிந்தனையை திருப்பணும், அவளை சுதாரிப்பை உண்டாக்கணும். அதுக்கு தாங்க களி அடிக்கிறது. அடிக்கிறது வெறுப்பின் காரணத்தினால் அல்ல, உன்னை திருப்புவதற்காக. முஹப்பத்தின் அடிப்படையில வெறுப்பு வந்துருச்சு, அடிக்கிறத நிறுத்திக்குவார் உஸ்தாது. அப்படி அடிக்கிறத நிறுத்திக்குவார் உஸ்தாது. ஏன்? இவனை அடிச்சு பிரயோஜனம் இல்லை, இவனை அடிச்சா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான் அதிகமா. விடுவன யார அடிக்கிறாரோ அவன் மேல நேசிக்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஷைத்தானை கொண்டு உன் மீது சாட்டுறான்னு சொன்னா உன்னை அவன் பக்கம் திருப்புறான்னு அர்த்தம். அதை விளங்காம என்ன ஷைத்தான் அல்லாஹ் படைச்சிட்டான், அதனால நம்ம பாவம் செய்யத்தானே செய்யணும், வேற வழி இல்லையே. இப்படிலாம் நம்ம வியாக்கியானம் பேசுறதுக்கு அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படிச்சு சதியா செய்ய சொல்லி சொன்னான். அப்ப மதிக்க சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் கேட்டாங்க, மஷ்வரா செஞ்சான் மலக்குமார்கள்ட்ட. நானும் சப்பிஹுன்ட்டான், நாங்க தஸ்பீ செய்யறோம் ரப்பே அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, நற்காரியங்களை உங்க மேல போட்டுக்கிறீங்க, சரி பாரு ஏன் அடிமை எப்படி வராருன்னு பாரு. ஷைத்தானை கூப்பிட்டு கேட்டான், ஏன்பா நீ சஜிதா செய்யல? அவன் சொன்னான், ரப்பி பிமா அகுவைத்தனி, நீ கெடுத்துட்ட என்னன்ட்டான். அப்ப பாவத்தை அல்லாஹ் தலையில போட்டான். அதாவது நன்மையை தான் தலையில போட்டுக்கிறது, பாவத்தை அல்லாஹ் தலையில போடுறது, இது ரெண்டுமே அப்தியத்து இல்லைன்னு நல்லா காமிச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டா, நீங்க ஏன் அந்த மரத்துக்கிட்ட நெருங்கலீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க இங்கேயும் எங்கேயும் போடல, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனான்ட்டாங்க. யா அல்லாஹ் நான் நஃப்ஸ் மேல என்ன போட்டுக்கிறோம், நாங்க எங்களுக்கு தீங்கு செஞ்சுட்டு ரப்பே அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. பாத்தீங்களா, இதான் அப்தியத். அப்தியத்தை பார்க்க ஆசைப்பட்டு தாங்க அல்லாஹ் நம்மளை படைச்சான். அதாவது பாவம் செய்ய முடியும், பாவம் நிகழத்தான் செய்யும். அந்த பாவத்துக்கு பிறகு உன் நஃப்ஸ்ல நீ போட்டுக்கிறியா? அப்படி நற்காரியங்கள் நிகழ்ச்சி அது அக்கன் பக்கம் போடுறியா? நஃப்ஸ் அதாவது நற்காரியங்கள் நிகழ்ந்தா தான் மேல போடுறது, தாமே தன்னுடையதாக பாக்குறது மலக்கூத்தது. புரியுதா இல்லையா? பொதுவாக சொன்னாங்க, யாரெல்லாம் நானும் சப்பீகம் சொன்னாங்க. அதனால அல்லாஹ்வுக்கு வருத்தம் வந்துச்சு, நற்காரியங்களை உங்க மேல போட்டுக்கிறீங்களே. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை காமிச்சு அல்லாஹ் என்ன காமிச்சா பாத்தீங்களா? பாவம் நிகழுது, அவர் தாமேல போட்டுக்கிறாரு. நன்மை எப்படி தாமேல போட்டுக்குவார்? அவரு தன்மையை கண்டிப்பா அல்லாஹ் பக்கம் திருப்புவார். அந்த அடிமைத்தனத்தை அல்லாஹ் காமிச்சான். அடிமைத்தனம் என்பது சதா அல்லாஹின் பக்கம் முத்தவஜ்ஜியாக இருப்பது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சஜ்ஜா செய்யும் போது மலக்குமார்களுக்கு ஒரு தடவை உத்தரவு, சஜ்ஜா செய்யுங்க. ஒரு சஜ்ஜா செஞ்சா முடிஞ்சு போச்சு. ஆமீர் மாமூருங்கிற உறவு முடிஞ்சு போச்சு, ஆபீத் மாபூதுங்கிற உறவு முடிஞ்சு போச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்துக்கு உள்ள விட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட போகாதீங்கன்னு உத்தரவு எப்ப உள்ள போகும்போது அல்லாஹ் போட்டானோ, திருப்பி வெளியில வர்ற வரைக்கும் இபாதத்தை தான் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா மன்ஹியாத்தை கொண்டு நம்ம பக்கம் முன்னோக்கி இருக்கிறான் பாருங்க. அப்ப நாம பாவங்கள் செய்யாமல் இருக்கும் காலமெல்லாம், பாவத்தை விட்டு தவிர்ந்து இருக்கும் காலமெல்லாம் நாம் நல்லவர்கள் தான். இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, உன்னுடைய பெரும்பாவங்களை விட்டு நீ தவிர்ந்திருக்கும் காலமெல்லாம் நுகஃபிர் அன்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய சிறு சிறு பாவங்களை நான் கஃபாரா செஞ்சு அதை நன்மையா மாத்திக்கிட்டே இருப்பேங்கிறான். பெரும்பாவங்கள் நீ செய்யாத வரை. பெரும்பாவங்கள் செய்யறதுக்கு காரணமானது எதுக்கு தெரியுமா? அதாவது ஒரு டாக்டர்கிட்ட போறோம், நம்முடைய நோயை சொல்றோம். அந்த டாக்டர் உண்மையிலே நல்லவனா இருந்தா, வெறுமனையே ஏற்கனவே மனப்பாடம் பண்ண வச்சு எழுதி கொடுத்தானா நல்லவனே கிடையாது. உன்னை பார்க்கணும், ஏன் இந்த வலி வந்துச்சு, என்ன சாப்பிட்டீங்க, எதனால இது வந்துச்சு, எத்தனை நாளா இருக்கு, எங்க வலிக்குது, இங்க வலிச்சா வேற என்ன செய்யுது, இதனால இப்படி எல்லாம் ஃபுல்லா அறிஞ்சு அந்த வைத்தியத்துக்கு என்ன அந்த வைத்தியம் செய்யணும், அந்த அந்த கஷ்டத்துக்கு என்ன வைத்தியம் செய்யணும் என்ற விளங்கி, ஓஹோ இதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு, அப்ப இவ்வளவு வலிக்கு காரணம் உங்களுக்கு தூக்கம் இல்லாதனாலதான், அப்ப தூக்கத்துக்கு நான் மாத்திரை தரேன் வரலாம் இல்லையா? ஆக நாம போனது வலிக்கு, அவன் கொடுக்குற தூக்கத்துக்கு. என்ன டாக்டர் நீங்க எப்படி செய்றீங்க சொல்லு கேட்பா. அதே மாதிரி இறைநேசர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களிடத்துல வந்து நாம இது மாதிரி பாவத்துல தப்பிக்கவே முடியல, என்னால என்னென்ன பாவங்கள் நிகழுது, எனக்கு இந்த பாவத்தின் மேல ஆர்வம் ஏற்படுது, இந்த பாவத்தினால நான் கெட்டு போறேன் என்று சொல்லும் போது அவங்க ஆராய்ஞ்சு அவங்க சொல்றாங்க, உனக்கு காரணம் என்ன தெரியுமா,
இந்த பாவங்கள் செய்யற ஆசையெல்லாம் உண்டாவத காரணம் அல்லாஹ்வுடைய மறதி. உனக்கு கஃபலத், அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருந்தால் இதெல்லாம் திண்டு போயிடும். அதனால அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உள்ள புகுத்துறாங்க. நாம என்ன நினைக்கிறோம், இதுக்கு துவா செஞ்சா நம்ம அங்க போகாம இருந்துட போறோம், இதுக்கு திக்ர் செய்ய சொல்லி இது மாதிரி நீங்க கொடுக்குறாங்களே, நமக்கு போனது வேற. ஆனா எப்ப பார்த்தாலும் அவங்க திக்ரை பத்தி பேசுறாங்க, எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறாங்க. நம்ம போனது வேற ஏதோ, நம்முடைய கடை வியாபாரம் நடக்கணும், தொழில் அபிவிருத்தி ஆகணும், அதை மனசுல நினைச்சுக்கிட்டு போனோம், அது சம்பந்தமா ஒரு துவா வந்த மாதிரி தெரியலையே என்று நாமெல்லாம் வருத்தப்படுறோம். அதனால அடுத்த தடவை வர்றதை நிறுத்திக்கிறோம். இந்த மாதிரி நடக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அதனால இது போன்ற இரவுகளை கொண்டு நாம அனுபவிக்க வேண்டியது திக்ருல்லா, அல்லாஹ்வுடைய ஞாபகம். நாம தவிர்த்திருக்க வேண்டியது கஃபலத், அல்லாஹ் மறதி. கஃபலத் ஏன் வருது? ஹக்கை பார்க்காதனால. ஒவ்வொரு வஸ்துலையும் ஹக்கை பார்க்கிற அந்த சலாஹியத்து உள்ள ஏற்பட்டு விட்டால், ஒவ்வொரு வஸ்து கூட ஹக்கு இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிட்டா ஒரு காலம் நீ அல்லாஹ் மறக்க மாட்டேன். அதுதான் ஆரிஃபீன்களுடைய சொஹபத்தை கொண்டு நாம் அடைய வேண்டியது. எனவே அல்லாஹ் தஆலா இது போன்ற பரக்காத்துல, குறிப்பாக இந்த லைலத்தே ஹைதரியுடைய பரக்காத்துல, அலிநாயத்துடைய பரக்காத்துல, அது இதுமா ஆரம்பிச்ச சொன்ன இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய ரலியல்லாஹு தஆலாவுடைய பரக்காத்துல, கௌஸ் நாயத்துடைய பரக்காத்துல, ஹாஜா நாயத்துடைய பரக்காத்துல, குறிப்பாக ஜமாலி நாயத்துடைய பரக்காத்துல அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாவங்களை விட்டு பரிசுத்தமாக்கி சதா அல்லாஹ்வின் பக்கம் முத்தவஜ்ஜாக கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.